ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது லாஸ்ட் வீடியோவோட கண்டினியூஷன். லாஸ்ட் 2 வீடியோவில் இந்த கேம் எப்படி டெவலப் பண்ணுறது நம்ம பார்த்துட்ருக்கோம். லாஸ்ட் வீடியோவில் நம்ம மேக்ஸிமம் ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இந்த வீடியோவில் கொஞ்சம் ரீஃபேக்டரிங் அப்புறம் கீபோர்டு ஈவெண்ட்ஸை நம்ம இதில் கனெக்ட் பண்ண போகிறோம். அதனால் நம்மளால் கீபோர்டை வச்சு மட்டுமே இந்த கேமை விளையாட முடியும். கீபோர்டு ஈவெண்ட்ஸை நம்ம கனெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த பட்டன்ஸை கிளிக் பண்ணும்போது அதோட ஆக்ஷனை நம்ம செலக்ட் அப்படின்ற ஃபங்க்ஷனுக்கு நம்ம கனெக்ட் பண்ணியிருந்தோம். அதில் பார்த்தோம்னா யார் வின் பண்ணுறாங்க அப்படின்ற டிசிஷன் எடுத்ததுக்கப்புறமா நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோம். இந்த நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணுற ஃபங்க்ஷனுக்குள்ளே பார்த்தோம்னா நம்ம நிறைய லாஜிக் எழுதியிருக்கோம். நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற ஃபங்க்ஷனும் இங்கே தான் எழுதியிருக்கோம். கேம் ஓவர் லாஜிக் இங்கே தான் எழுதியிருக்கோம். இது ரெண்டையும் நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி 2 ஃபங்க்ஷனுக்குள்ளே மூவ் பண்ணிடலாம். ஸோ என்ன பண்ணலாம், இந்த இஃப் கண்டிஷனை நம்ம மேலே மூவ் பண்ணிடலாம். ஜஸ்ட் இதை நான் காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன், இப்படி க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் ரவுண்ட் இருந்துச்சு அப்படின்னா நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். அப்படி இல்லைனா கேம் ஓவர்னு சொல்லிட்டு ஒரு புது ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணி அதை கால் பண்ணிடலாம். இப்போ இங்கே அந்த ஃபங்க்ஷன் நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். இதுக்குள்ளே நம்ம கண்டென்ட் எழுதலாம். இப்போ இங்கே பார்த்தோம்னா இந்த இஃப் கண்டிஷன் தேவையில்லை, ஏன்னா இந்த இஃப் கண்டிஷன் நம்ம வெளியில் கொடுத்துட்டோம். இந்த இஃப் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனால் தான் இந்த ஃபங்க்ஷனே கால் ஆகும். ஸோ இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே டேரெக்டாக இந்த லாஜிக்கை மட்டும் நம்ம ஆட் பண்ணால் போதும். ஸோ இதை நான் கட் பண்ணி உள்ளே நான் கொடுத்துட்றேன். இந்த இஃப் கண்டிஷன்லாம் நம்ம டெலீட் பண்ணிடுவோம். கேம் ஓவர் லாஜிக்கை இது வரைக்கும் நம்ம கட் பண்ணி கேம் ஓவர் ஃபங்க்ஷனுக்குள்ளே கொடுத்துடலாம். கொடுத்துட்டு கேம் ஓவர் ஆனதுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்ணணும், இனிட் பட்டனை ஒரு தடவை கூட நம்ம காமிக்கணும் இல்லையா, அதை நம்ம கட் பண்ணி இந்த கேம் ஓவருக்கு அப்புறமா கொடுத்துடலாம். இனி இந்த இஃப் கண்டிஷன் தேவையில்லை, இதை நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, ப்ரிப்பேர் ஃபார் நெக்ஸ்ட் ரவுண்ட் அப்படின்ற ஃபங்க்ஷனுக்குள்ள நெக்ஸ்ட் ரவுண்டை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கான கோடை மட்டும் நம்ம வச்சுட்டோம். இங்கே எல்ஸ் கண்டிஷனில் கேம் ஓவருக்கான லாஜிக் இருந்துச்சு இல்லையா, அதை நம்ம தனியாக ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ள மூவ் பண்ணிட்டோம். ஸோ இப்போ லாஜிக் எப்படி ஒர்க் ஆகும், கேமை ஸ்டார்ட் பண்ணோன்னா யூசர் ஒரு ஆப்ஷனை செலக்ட் பண்ணுவாங்க. செலக்ட் பண்ணோன்னே அந்த ரவுண்டில் யார் வின் அப்படின்றத நம்ம டிசைட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா அடுத்த ரவுண்ட் இருக்கான்னு நம்ம செக் பண்ண போகிறோம். இருந்துச்சுன்னா நம்ம அந்த ரவுண்டுக்கு ப்ரிப்பேர் ஆக போகிறோம், இல்லைனா கேம் ஓவர் பண்ண போகிறோம். கேம் ஓவர் முடிச்சதுக்கு அப்புறமா அடுத்து எந்த பட்டனை காமிக்கணுமோ அதை நம்ம இங்கே ஆட் பண்ணிட்டோம். இனி அடுத்து லாஸ்ட் வீடியோவில் வேற ஒரு விஷயத்தை நம்ம பண்ணுறதை டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அது என்னன்னா, நம்ம கேமை ஸ்டார்ட் பண்ணிட்டு 3, 2, 1 கோ கொடுத்ததுக்கப்புறமா நம்ம ஒரு ஆப்ஷன் சூஸ் பண்ணும்போது நம்ம செலெக்ஷன் இங்கே ஹைலைட்டடாக தெரியுது, பட் கம்ப்யூட்டரோட செலெக்ஷன் ஹைலைட்டடாக தெரியாது. இப்போ நான் அதை கிளிக் பண்ணும்போது பார்த்தோம்னா இதுக்கு ஒரு பேக்ரவுண்ட் கலர் வருது, ஒரு பார்டர் கலர் வருது, கொஞ்சம் ஷேடோ கொடுத்துருக்கேன். இந்த 3 CSS கிளாஸையும் நம்ம செலக்ட் பண்ணும்போது கம்ப்யூட்டருக்கும் நம்ம ஆட் பண்ணி கொடுத்துருவோம். கம்ப்யூட்டர் எதை செலக்ட் பண்ணுதோ அதுக்கும் நம்ம ஜாவாஸ்கிரிப்ட் வந்து ஆட் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ கம்ப்யூட்டரும் அதை செலக்ட் பண்ணுற மாதிரி நமக்கு ஃபீல் ஆகும். அதுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இங்கே ஹவர் அண்ட் ஆக்டிவ் கிளாஸஸ் நான் வச்சிருக்கேன் இல்லையா HTML. இப்போ இங்கே பார்த்தோம்னா மேலே ஸ்க்ரோல் பண்ணோம்னா இந்த 3 பட்டன்ஸ் இருக்கு இல்லையா, ராக் பேப்பர் சீசர். இதுக்கு இப்படியே ஸ்க்ரோல் பண்ணா லாஸ்ட்ல ஹவருக்கும் ஆக்டிவ்க்கும் நம்ம கிளாஸஸ் வச்சிருக்கோம். பேக்ரவுண்ட் கலர் இங்க இருக்கு, ஷேடோ இந்த இருக்கு, ஆக்டிவ் இந்த இருக்கு. இந்த 3 கிளாஸஸையும் இங்க இருந்து நம்ம ரிமூவ் பண்ணிடுவோம். கீழே கம்ப்யூட்டர் கண்ட்ரோல்ஸ்க்கு நம்ம லாஸ்ட் வீடியோல ஆல்ரெடி ரிமூவ் பண்ணிட்டோம். ஸோ ரெண்டையும் யூனிஃபார்மா வச்சுட்டு இந்த 3 கிளாஸஸை ஜாவா ஸ்கிரிப்ட்ல நம்ம ஆட் பண்ணி கொடுப்போம். எப்போ இந்த பட்டனை கிளிக் பண்ணும்போது ஒன்றும் இல்லை, இந்த டிசைனுக்கான ஃபங்க்ஷனாலிட்டியை நம்ம CSSல இருந்து ஜாவா ஸ்கிரிப்ட்டுக்கு மூவ் பண்ண போகிறோம். ஸோ நான் என்ன பண்ணுறேன், இந்த 3 கிளாஸஸையும் இங்க இருந்து நான் ரிமூவ் பண்ணுறேன். இதை ரிமூவ் பண்ணியாச்சு, இதையும் ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஜாவாஸ்கிரிப்ட்ல போயிட்டு அதுக்கு தனியாக ஒரு ஃபங்க்ஷன் எழுதுவோம். ஃபங்க்ஷன் ஷோ செலெக்ஷன் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள நம்ம ஒரு பேராமீட்டர் ஆட் பண்ண போகிறோம், கண்ட்ரோல்னு சொல்லிட்டு. இது எப்படி செட் பண்ண போகிறோம்னா, இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது யூசர் எந்த இன்புட்டை செலக்ட் பண்ணாங்களோ, எந்த பட்டனை செலக்ட் பண்ணாங்களோ அந்த பட்டனை நம்ம இதுக்குள்ளே பாஸ் பண்ண போகிறோம். அந்த பட்டனுக்கு தான் பேக்ரவுண்ட் கலர் பார்டர்லாம் இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஃபங்க்ஷனை இப்போ நம்ம எங்கெல்லாம் கால் பண்ணுறோம்னா, மேலே போயிட்டு யூசர் ஒரு இன்புட்டை செலக்ட் பண்ண உடனே இந்த ஃபங்க்ஷனை நம்ம கால் பண்ணுறோம். யூசரோட கண்ட்ரோல்ஸ் இருக்கு இல்லையா, யூசரோட கண்ட்ரோல்ஸ் ஒரு அரே. இந்த அரேல யூசர் எதை செலக்ட் பண்ணியிருக்காங்களோ அதை மட்டும் நம்ம இதுக்குள்ள பாஸ் பண்ண போகிறோம். அதை எப்படி பாஸ் பண்ணலாம், இந்த அரேயோட இண்டெக்ஸ் பொசிஷனை நம்ம ஆக்சஸ் பண்ணி பாஸ் பண்ணலாம். அரேயோட இண்டெக்ஸ் பொசிஷன் 0ல தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ அந்த எலிமெண்ட்ஸ் எப்படி இருக்கும், இது 0th பொசிஷனில், இது ஃபர்ஸ்ட் பொசிஷனில், இது செகண்ட் பொசிஷனில் இருக்கும். பட் இதுக்கு நம்பரிங் பார்த்தோம்னா 1 ஆட் பண்ணி கொடுத்துருக்கோம். இங்கே 0ல் 1 இருக்கு, 1ல் 2 இருக்கு, 2ல் 3 இருக்கு. ஸோ நம்ம இங்கே என்ன பண்ணலாம், இந்த யூசர் இன்புட் இருக்கு இல்லையா, அதோட -1 பண்ணோம்னா அந்த இண்டெக்ஸ் பொசிஷன் நம்ம கிடைச்சிரும். அந்த இண்டெக்ஸ் பொசிஷனை இந்த அரேல நம்ம பாஸ் பண்ணோம்னா இந்த அரேல இருந்து அந்த ஒரு கண்ட்ரோல் மட்டும் நமக்கு கிடைச்சிரும். அந்த ஒரு கண்ட்ரோலை மட்டும் நம்ம இதுக்குள்ள பாஸ் பண்றோம். ஸோ என்ன பண்றோம், இந்த ஒரு பட்டனை கிளிக் பண்ணோம்னா அந்த அரேல இருந்து இந்த பட்டனை மட்டும் எடுத்து இந்த ஃபங்க்ஷனுக்கு பாஸ் பண்றோம். இதே தான் கீழேயும் பண்ண போறோம். இங்க போயிட்டு கம்ப்யூட்டர் ஒரு இன்புட்டை செலக்ட் பண்ண உடனே கம்ப்யூட்டர் கண்ட்ரோல்ஸ் இருக்கு இல்லையா, கம்ப்யூட்டர் கண்ட்ரோல்ஸ்ல கம்ப்யூட்டர் எதை சூஸ் பண்ணுதோ அது -1 இங்க பாஸ் பண்ணிடும். ஸோ இது யூசருக்கு, இது கம்ப்யூட்டர். இப்போ கீழே ஸ்க்ரோல் பண்ணோம்னா இங்க நமக்கு அந்த கண்ட்ரோல் கிடைச்சிரும். அந்த கண்ட்ரோலுக்குள்ள நம்ம பேக்ரவுண்ட் கலர் பார்டர்லாம் நம்ம ஆட் பண்ணி விடப்போம். அதுக்கு நம்ம ஆல்ரெடி ஒரு ஃபங்க்ஷன் வச்சிருக்கோம், ஆட் கிளாஸஸ்ன்னு சொல்லிட்டு. இந்த ஆட் கிளாஸஸ்க்குள்ள இந்த கண்ட்ரோலை நம்ம பாஸ் பண்றோம். அதுக்கப்புறமா அந்த 3 கிளாஸ் நேம்ஸ் நம்ம இங்க பாஸ் பண்ணிடலாம். இங்க இதை ஒரு அரேக்குள்ள தான் பாஸ் பண்ணோம், அதை மிஸ் பண்ணிட்டேன். அரேக்குள்ள பாஸ் பண்ணிடலாம். இப்போ நான் சேவ் பண்றேன், அவுட்புட் பார்க்கலாம். ஸ்டார்ட் கொடுத்துடலாம். 3, 2,
1 இப்போ நான் பேப்பர் சூஸ் பண்ணுறேன். பார்த்தோம்னா பாருங்க, பேப்பரோட செலக்ஷனும் நமக்கு தெரியுது. சீசரோட செலக்ஷனும் நமக்கு தெரியுது. பட் இதில் இன்னொரு ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, அந்த செலக்ஷன் வந்துட்டு அது செலக்ஷன் போகணும் இல்லையா? செலக்ட் ஆன மாதிரியே தெரியுது. ஏன்னா நம்ம ஆட் பண்ணி விட்டுட்டோம் அந்த கிளாஸஸ் எல்லாம். ஸோ ஆட் ஆயிடுச்சு. பட் ரிமூவ் பண்ணல. ரிமூவ் பண்ணாதானே கிளிக் பண்ணிட்டு எடுத்த உடனே அது போன மாதிரி நமக்கு ஃபீல் ஆகும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், செட் டைம் மோட் கொடுத்துட்டு ஒரு ஷார்ட் டிலேக்கு அப்புறமா, ஷார்ட் டிலே மேலே நம்ம 300 மில்லி செகண்ட்ஸ் வச்சிருந்தோம். ஷார்ட் டிலேக்கு அப்புறமா ஆட் கிளாஸஸ்க்கு பதிலாக நம்ம ரிமூவ் கிளாஸஸை கால் பண்ணி விட்டுறலாம். ஒரு தடவை கூட பார்க்கலாம். ஸ்டார்ட் கொடுக்குறேன். 3, 2, 1. இப்போ நான் ராக் சூஸ் பண்ணுறேன். பாருங்க, கிளிக் பண்ணிட்டு எடுத்த மாதிரி ஒரு ஃபீல் கிடைச்சிருச்சு. அவ்வளோதான். இப்போ நம்ம இந்த லாஜிக்கை முடிச்சாச்சு. இனி கீபோர்ட் ஈவெண்ட்ஸ்க்கு போகலாம். கீபோர்ட் ஈவெண்ட்ஸை நம்ம எப்படி ஒர்க் பண்ண போகிறோம்னா, ஆன் கீ டவுன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஈவெண்ட் லிஸ்னர் இருக்குது ஜாவாஸ்கிரிப்டில். அந்த ஈவெண்ட் லிஸ்னரை ஆக்சஸ் பண்ணி எப்போல்லாம் அந்த ஈவெண்ட் நடக்குதோ அப்போல்லாம் எந்த கீயை யூசர் கிளிக் பண்ணுறாங்கன்னு செக் பண்ணிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஒவ்வொன்றையும் பண்ண போகிறோம். ஸோ அது எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இந்த எல்லா ஃபங்க்ஷனையும் நான் மினிமைஸ் பண்ணி வச்சுக்கிறேன். எல்லா ஃபங்க்ஷனையும் மினிமைஸ் பண்ணிட்டு லாஸ்ட்டில் போயிட்டு அதுக்கு தனியாக ஒரு ஃபங்க்ஷன் நம்ம கிரியேட் பண்ணுவோம். செட் அப் கீ டவுன் ஈவெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள தான் கீ ப்ரெஸ் பண்ணுறதுக்கான எல்லா லாஜிக்கும் நம்ம எழுத போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன், டாக்குமெண்ட் டாட் ஆன் கீ டவுன் அப்படின்ற ஈவெண்ட்டை கால் பண்ணிக்கிறேன். இந்த ஈவெண்ட் டாக்குமெண்ட்டில் இருக்கும். நம்ம அங்கேருந்து கால் பண்ணிக்கலாம். ஈக்குவல் டு இதுக்கு நம்ம ஒரு ஃபங்க்ஷனை பாஸ் பண்ணணும். அதாவது இந்த ஈவெண்ட் நடக்கும்போது என்ன பண்ணணும் அப்படின்றத நம்ம ஒரு ஃபங்க்ஷனில் பாஸ் பண்ணணும். நான் ஒரு அனானிமஸ் ஃபங்க்ஷன் எழுதிக்கிறேன். ஸோ எப்போல்லாம் இந்த ஈவெண்ட் நடக்குதோ அப்போல்லாம் இந்த ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஆகும். இதுக்குள்ளே தான் நம்ம லாஜிக் எழுத போகிறோம். இதில் ஒரே ஒரு பேராமீட்டர் நம்ம ஆட் பண்ணிக்கலாம், ஈவெண்ட்னு சொல்லி. இது அந்த ஈவெண்ட்டை பற்றின டீட்டெயில்ஸை கெட் பண்ணுறதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணும். இதுக்குள்ளே போயிட்டு கன்சோல் டாட் லாகில் இந்த ஈவெண்ட் இருக்கு இல்லையா, அது டாட் அதில் கீன்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. அந்த கீயை நம்ம பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ இந்த ஃபங்க்ஷன் நம்ம எழுதிட்டோம். இந்த ஃபங்க்ஷனை நம்ம எங்கேயுமே கால் பண்ணல. கரெக்டாக? ஸோ இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணணும். ஸோ அதை நம்ம என்ன பண்ணலாம், மேலே போயிட்டு நம்ம இனிட் இருக்கு இல்லையா, இனிட்டுக்கு பக்கத்தில் கால் பண்ணி விட்டுறலாம். ஸோ நம்ம ப்ராஜெக்ட் ரன் ஆக ஆரம்பிக்கும் போதே இந்த ஃபங்க்ஷன் கால் ஆயிடணும். அப்போ தான் இந்த ஈவெண்ட் லிசனர் வெயிட் பண்ணிட்டு இருக்கும் இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுறதுக்காக. இப்போ நம்ம அவுட்புட் பார்க்கலாம். நான் கன்சோல் போயிட்டு கீபோர்டில் ஏதாவது லெட்டர் ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போ ஏ ப்ரெஸ் பண்ணுறேன், ஏ வந்துருச்சு. ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணுறேன், 1, 2, 3 இந்த மாதிரி எல்லா ஈவெண்ட்ஸும் இப்போ இது கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. கரெக்டாக? நான் ரிஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன். இப்போ முதல்ல இந்த டேப் ப்ரெஸ் பண்ணோம்னா பாருங்களேன், இந்த மாதிரி நேவிகேட் ஆகுதா? இது பை டிஃபால்ட்டாகவே ப்ரௌசரில் இருக்கிற ஒரு ஆப்ஷன். இதை நம்ம டிசேபிள் பண்ணிடலாம். ஏன்னா அது சிலப்போ நம்ம கேம் விளையாடுறதுக்கு நல்ல டிஸ்டர்பிங்காக இருக்கும் அப்படின்றதுக்காக. ஸோ என்ன பண்ணுறேன், இந்த டேபை நான் காப்பி பண்ணிக்கிறேன். இங்கே வந்துட்டு இஃப் இந்த ஈவெண்ட் நடக்குது இல்லையா, அதோட கீ ட்ரிபிள் ஈக்குவல் டு ஒரு டேபாக இருந்துச்சு அப்படின்னா இந்த ஈவெண்ட் இருக்கு இல்லையா, அது பேஸ் பண்ண எதுவும் நடக்கக்கூடாது. ஸோ என்ன பண்ணுறேன், ஈவெண்ட் டாட் ப்ரிவென்ட் டிஃபால்ட் அப்படின்ற ஃபங்க்ஷனை நான் கால் பண்ணிடுறேன். ஸோ அந்த ஈவெண்ட் என்ன பண்ணணுமோ அதை நம்ம ப்ரிவென்ட் பண்ணிட்டோம் இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணி. இப்போ நான் இங்கே போயிட்டு டேப் ப்ரெஸ் பண்ணோம்னா பாருங்கள், ஈவெண்ட்டே நடக்காது. இனி இங்கே எல்சிஃப்ல மிச்சம் இருக்கிற எல்லா ஈவெண்ட்ஸையும் நம்ம கலெக்ட் பண்ணுறதுக்கு நம்ம கோட் எழுதலாம். ஸோ எல்சிஃப்குள்ள அடுத்த கண்டிஷன் நம்ம எது கொடுக்க போகிறோம் அப்படின்னா, ஒரு யூசர் எஸ்கேப்பை ப்ரெஸ் பண்ணாங்கன்னா என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம கொடுக்கலாம். ஸோ இங்கே என்ன பண்ணுறேன், ஈவெண்ட் டாட் கீ ஈக்குவல் டு எஸ்கேப் ப்ரெஸ் பண்ணுறாங்கன்னா நம்ம என்ன பண்ணலாம்னு பார்ப்போம். எஸ்கேப் நம்ம எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம்னா, இந்த பட்டனை கிளிக் பண்ணாமல் இந்த மாதிரி பாப்பப் வருது இல்லையா, இதில் எஸ்கேப் ப்ரெஸ் பண்ணாங்கன்னா இந்த பாப்பப் க்ளோஸ் பண்ணுறதுக்கு தான் நம்ம எஸ்கேப் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இங்கே போயிட்டு எஸ்கேப் ப்ரெஸ் பண்ணியிருந்தாங்கன்னா நம்மளோட க்ளோஸ் பாப்பப் ஃபங்க்ஷன் இருக்கு இல்லையா, அதை நம்ம கால் பண்ணி விட்டுறலாம். இங்கே பாப்பப் ஓப்பன் ஆயிருந்தால் க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லாஜிக் எழுத முடியும். இப்போதைக்கு நான் சும்மா க்ளோஸ் பாப்பப் மட்டும் கால் பண்ணி விட்டுறேன். இப்போ அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இங்கே நான் ஹவு டு ப்ளே கிளிக் பண்ணுறேன், எஸ்கேப் ப்ரெஸ் பண்ணோன்னா க்ளோஸ் ஆயிடுச்சு. ஸோ இந்த ரெண்டு ஃபங்க்ஷனாலிட்டியும் நம்ம சிம்பிளாக முடிச்சாச்சு இல்லையா. இனி நம்ம கேம் பிளேக்கு போவோம். ராக்குக்கு ஒரு கீ அசைன் பண்ண போகிறோம். ஆர்னு வச்சுக்கலாம், பேப்பருக்கு பின்னு வச்சுக்கலாம், சீசருக்கு எஸ்ன்னு வச்சுக்கலாம். ஸோ இங்கே எல்சிஃப் இந்த ஈவெண்ட் டாட் அதோட கீ இருக்கு இல்லையா, அது இங்கே சப்போஸ் கேப்ஸ் லாக் ஆன் பண்ணியிருந்தாங்கன்னா கேபிட்டல் ஆர் வரும், இல்லைனா ஸ்மால் ஆர் வரலாம். கரெக்டாக? ஸோ இங்கே என்ன பண்ணலாம், இங்கே வர அந்த கீ இருக்கு இல்லையா, அது டாட் அதை லோவர் கேஸாக மாற்றிடுவோம் டு லோவர் கேஸ். ஸோ அவங்க கேபிட்டல் ஆர் ப்ரெஸ் பண்ணாலும் லோவர் கேஸ் ஆர் ப்ரெஸ் பண்ணாலும் அதை லோவர் கேஸாக கன்வெர்ட் பண்ணிடும். இப்போ நம்ம கம்பேர் பண்ணுறது ஈஸி, ஆர்ன்னு சொல்லி கம்பேர் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி அவங்க ஆர் ப்ரெஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இப்போ நம்ம என்ன பண்ணணும், செலக்டில் 1 கொடுக்கணும். இங்கே பார்த்தோம்னா பாருங்கள், நம்மளோட இந்த பட்டனுக்கு செலக்டில் 1 தானே கொடுத்துருக்கோம். ஸோ இந்த பட்டனுக்கு பதிலாக அவங்க கீபோர்டில் ஆர் ப்ரெஸ் பண்ணாங்கன்னா அதை தான் நம்ம கால் பண்ண சொல்லியிருக்கோம். மிச்சம் ரெண்டுக்கும் அதே மாதிரி கண்டிஷன் எழுதிடலாம். ஜஸ்ட் அதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன் 2 தடவை. ஆருக்கு பதிலாக பிஆ இருந்துச்சு அப்படின்னா 2 சூஸ் பண்ணணும், எஸ்ஆ இருந்துச்சு அப்படின்னா 3 சூஸ் பண்ணணும். நான் ஃபார்மேட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம அவுட்புட் பார்க்கலாம். இங்கே போயிட்டு நான் ஸ்டார்ட் கொடுக்குறேன். 3, 2, 1. இப்போ நான் ஆர் ப்ரெஸ் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா கீபோர்டில் இருக்கிற ஆர் நமக்கு ஒர்க் ஆகுது. இனி நம்ம இங்கே 3 பட்டன்ஸ் இருக்கு இல்லையா, அந்த 3 பட்டன்ஸ்க்கும் நம்ம ஸ்பேஸ் பாரை கனெக்ட் பண்ணிடலாம். எல்லாத்துக்குமே ஸ்பேஸ் பார் கொடுத்துருவோம். ஏன்னா அட் அ டைம் நம்ம ஒரு பட்டன் தான் பார்க்குறோம். இப்போ நான் ரிஃப்ரெஷ் பண்ணேன்னா ஒன்று நம்ம ஸ்டார்ட் பட்டன் பார்ப்போம். இதை கிளிக் பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னா கேம் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறமா நம்ம ப்ளே பட்டன் பார்ப்போம். இதை கிளிக் பண்ணோம்னா பாருங்கள், இந்த ப்ளே பட்டன் பார்ப்போம். கேம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா அந்த 3வது பட்டன் நம்ம பார்ப்போம். ஸோ ஏதாவது ஒரு பட்டன் தான் அட் அ டைம் நம்ம பார்க்க போகிறோம் இல்லையா. ஸோ 3க்குமே நம்ம ஸ்பேஸ் பார் கொடுத்துட்டு எந்த பட்டன் ஆக்டிவாக இருக்கோ அந்த பட்டனை நம்ம கிளிக் பண்ணுற மாதிரி நம்ம ஃபங்க்ஷனாலிட்டி எழுதிடலாம். ஸோ இங்கே போயிட்டு எல்சிஃப் இந்த ஈவெண்ட் டாட் கீ இருக்கு இல்லையா, அது ட்ரிபிள் ஈக்குவல் டு ஸ்பேஸாக இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு நம்ம இதுக்குள்ளே எழுதுவோம். ஸோ
இங்க இந்த 3 பட்டன்ல எந்த பட்டனுக்கு நம்ம ஆக்ஷன் குடுக்குறதுன்னு எப்படி நம்ம கன்ஃபார்ம் பண்ணலாம்னா, எந்த பட்டனுக்குள்ள ஹிடன் அப்படின்ற கிளாஸ் இல்லையோ, அந்த பட்டன் தான் நம்ம காமிச்சுக்கிட்டு இருக்கோம் கரெக்ட்டா? ஸோ அத தான் நம்ம இப்ப செக் பண்ண போறோம். இஃப் நம்ம ப்ளே பட்டன் இருக்கு இல்லையா? ஃபர்ஸ்ட் பட்டன் அது டாட் அதோட கிளாஸ் லிஸ்ட் ஆக்சஸ் பண்ணி கன்டெயின்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்ஷன் இருக்கு. அது என்ன பண்ணும் அப்படின்னா, அதுக்குள்ள நம்ம ஏதாவது ஒரு இன்புட் இந்த மாரி குடுக்குறோம் அப்படின்னா, இது அதோட கிளாஸ் லிஸ்ட்ல இருக்கான்னு சொல்லி காமிக்கும். அதாவது இந்த அரேல இந்த ஒரு கிளாஸ் இருக்கான்னு சொல்லி அது ஃபைண்ட் பண்ணி ட்ரூ ஆர் ஃபால்ஸ் ரிட்டர்ன் பண்ணும். இப்ப இது என்ன ரிட்டர்ன் பண்ணும்னா, ஹிடன் இருந்துச்சுன்னா ட்ரூ ரிட்டர்ன் பண்ணும். ஸோ ஹிடன் இல்லன்னா, அப்ப நான் இங்க நாட் குடுத்துக்கிறேன். ஹிடன் இல்லன்னா நம்ம என்ன பண்ண போறோம்? யூசர் இந்த பட்டன கிளிக் பண்ற மாரி நம்ம செட் பண்ண போறோம். அதாவது இந்த பட்டனுக்கு ஹிடன் கிடையாது. அப்ப இந்த பட்டன கிளிக் பண்ற மாரி நம்ம செட் பண்ண போறோம். ஸ்பேஸ பிரஸ் பண்ணா. ஸோ இங்க போயிட்டு அந்த பட்டன கிளிக் பண்ணா என்ன வரணும்? ஸ்டார்ட் கேம் தான் கால் ஆகணும். ஸோ ஸ்டார்ட் கேம இந்த மாரி கால் பண்ணி விட்டுறேன். இப்ப இங்க பாருங்க நான் ஸ்பேஸ் பார பிரஸ் பண்ணாலே கேம் ஸ்டார்ட் ஆகும். இப்ப இதே மாரி மத்த கண்டிஷன் குடுத்துறலாம். எல்ஸ் இத நான் அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். எல்ஸ் இஃப் ப்ளே பட்டனுக்கு பதிலா அந்த நெக்ஸ்ட் ரவுண்ட் பட்டன் இருக்கு இல்லையா? 2வது பட்டன். அது தெரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு அப்படின்னா, இப்ப நம்ம எத கிளிக் பண்ண மாரி காமிக்கணும்? நெக்ஸ்ட் ரவுண்ட கிளிக் பண்ண மாரி காமிக்கணும். நம்மளோட நெக்ஸ்ட் ரவுண்ட் ஃபங்ஷன கால் பண்ணி விடணும். எல்ஸ் இனிட் பட்டன் தெரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு அப்படின்னா, கேம ரீஸ்டார்ட் பண்ணணும். அதுக்கு நம்ம இனிட் ஃபங்ஷன கால் பண்ணா போதும். இப்ப நம்ம சேவ் பண்ணிடலாம். இப்ப இங்க வந்துட்டு நான் ஸ்பேஸ் கிளிக் பண்றேன். 3, 2, 1 ராக் அகைன் ஸ்பேஸ் பிரஸ் பண்றேன். 3, 2, 1 இப்ப நான் பேப்பர் சூஸ் பண்றேன். கேம் ஓவர் ஆயிடுச்சு. அகைன் ஸ்பேஸ் குடுத்தோம்னா ரீசெட் ஆயிரும். அகைன் ஸ்பேஸ் குடுத்தோம்னா கேம் ஸ்டார்ட் ஆயிரும். இப்ப நம்ம கீபோர்ட்லயே எல்லாத்தையும் வொர்க் பண்ற மாரி பண்ணிட்டோம் இல்லையா? இதுல ஒரே ஒரு விஷயம் மட்டும் இருக்கு. அது என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இப்ப நான் ரிஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன். இப்ப நான் ஆர கிளிக் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன். பாருங்க எல்லாமே ரன் ஆகுதா? ஏன் எல்லாமே ரன் ஆகுது? இதெல்லாம் டிசேபிள் பண்ணி வச்சிருந்தாலும் ஆரோட கிளிக் ஈவென்ட்ட நம்ம டிசேபிள் பண்ணல. ஆர எப்ப வேணாலும் கிளிக் பண்ணிக்கலாம்னு தான் வச்சிருக்கோம். அப்படி வரக்கூடாது இல்லையா? எப்ப இந்த பட்டன் எனேபிள் ஆகுதோ அப்ப மட்டும் தான் அத கிளிக் பண்ற மாரி நம்ம செட் பண்ணணும். கரெக்ட்டா? ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? இங்க ஒரு எக்ஸ்ட்ரா கண்டிஷன் எழுதலாம். அந்த எக்ஸ்ட்ரா கண்டிஷன் நம்ம எப்படி எழுத போறோம்னா, கேம் கண்ட்ரோல் எப்பல்லாம் எனேபிள்ட்ல இருக்கோ அப்பல்லாம் தான் இந்த ஆக்ஷன் நடக்கணும். இல்லன்னா இந்த ஆக்ஷன் நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம எக்ஸ்ட்ராவா லாஜிக் எழுத போறோம். ஸோ அதுக்கு ஒரு வேரியபிள் நம்ம டிக்ளேர் பண்ணிக்கலாம். மேல ஸ்க்ரோல் பண்ணி இஸ் கேம் கண்ட்ரோல் கீஸ் எனேபிள்ட் அப்படின்னு வச்சுட்டு இத நம்ம பை டிஃபால்ட்டா ஃபால்ஸ்ன்னு வச்சுக்கலாம். இனி எப்பல்லாம் இந்த பட்டன்ஸ் எனேபிள் ஆகுதோ அப்பல்லாம் இத நம்ம ட்ரூன்னு வச்சிருவோம். எப்ப இது எனேபிள் ஆகும்? கேம் ஸ்டார்ட் ஆகி கவுண்ட் டவுன் முடிஞ்சு இங்க தான் நம்ம கேம் கண்ட்ரோல்ஸை எனேபிள் பண்றோம். ஸோ கவுண்ட் டவுன் முடிஞ்ச உடனே எனேபிள் பண்றோம். அப்ப நம்ம என்ன பண்ணலாம்? இது ஈக்குவல் டு ட்ரூன்னு குடுத்துடலாம். இனி எப்பல்லாம் நம்ம டிசேபிள் பண்ணுவோம் இந்த கேம் கண்ட்ரோல்ஸ? கீழ ஸ்க்ரோல் பண்ணோம்னா அவங்க ஒண்ண செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம டிசேபிள் பண்ணுவோம். டிசேபிள் பண்ற நேரத்துல நம்ம என்ன பண்ணலாம்? இந்த ட்ரூவ நம்ம ஃபால்ஸ் ஆக்கிடலாம். இனி இந்த வேரியபிள நம்ம கீழ போய் கனெக்ட் பண்ணிடுவோம். கீழ எப்படி கனெக்ட் பண்ணலாம்? இங்க இது கூட சேர்ந்து அண்ட் இந்த வேரியபிளுக்கு வேல்யூ ட்ரூவா இருக்கணும்னு சொல்லிட்டு நான் குடுக்குறேன். ஸோ இந்த ஈவென்ட் பிரஸ் ஆகுது அண்ட் இது ட்ரூவா இருந்துச்சுன்னா மட்டும் தான் இது நடக்கும். இப்ப நம்ம சேவ் பண்ணிடலாம். இங்க போயிட்டு நான் ஜஸ்ட் ஆர் பிரஸ் பண்றேன். பாருங்க எந்த ஈவென்ட்மே நடக்கல. இதே நான் ஸ்பேஸ் பிரஸ் பண்ண கேம ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறமா எனேபிள் ஆனதுக்கு அப்புறம் ஆர் பிரஸ் பண்ணா ஆர் நடக்குது. மறுபடியும் நான் ஆர் பிரஸ் பண்றேன். பாருங்க எந்த ஈவென்ட்டும் நடக்கல. ஸோ அவ்வளவுதான். இப்போ கீபோர்ட் ஈவென்ட்ஸையும் ஹேண்டில் பண்ற மாதிரி நம்ம கேம நம்ம டெவலப் பண்ணிட்டோம். இதுல நிறைய மிஸ்ஸிங்ஸ் இருக்கு. இப்ப எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஸ்பேஸ் கிளிக் பண்ணிட்டு இந்த பாப்அப்ப கிளிக் பண்ணோம் அப்படின்னா, இப்ப பின்னாடி எனேபிள் ஆகுது. நம்ம கிளிக் பண்ணா செலக்ஷன் வருது. இதெல்லாம் நம்ம டிசேபிள் பண்ணோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி எக்ஸ்ட்ராவா நம்ம லாஜிக் பில்ட் பண்ணணும். பட் இதோட இந்த லாஜிக்க நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோல கீபோர்ட் ஈவென்ட்ஸ் நம்ம எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு சொல்லி பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வீடியோல இப்ப நம்ம இத மொபைல்ல பார்த்தோம்னா பாருங்க, நமக்கு ரெஸ்பான்சிவா கிடையாது. எல்லாம் இந்த மாதிரி ஜம்ப் ஆயி போகுது இல்லையா? அப்படி இல்லாம இது ஒரு மொபைல் ஃப்ரெண்ட்லியா நம்ம டெவலப் பண்ணலாம். அதோட இந்த கேமோட வீடியோஸ நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம வீடியோ லைக் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. உங்களை நான் அடுத்த வீடியோல மீட் பண்றேன்.